இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாரும் என்ன தப்பா நினைக்க வேண்டாம், என் மேல கோவப்பட வேண்டாம். இத நான் என் வேலையை நினைச்சதா செய்யறேனே தவிர இந்த சொத்தெல்லாம் அடையணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்ல. நாளைக்கே ஜனா மேம் கிளம்பி போக சொன்னா அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். இதான் நீ சொல்ல வந்த விஷயமா? சொல்லிட்டியா? நாங்க கிளம்பலாமா? இல்ல, ஜனா மேம் கிளம்ப சொன்னா நாளைக்கே நான் கிளம்பிடுவேன் தான். ஆனா இருக்கிற வரைக்கும் அவங்க எனக்கு கொடுத்திருக்கிற வேலைய பொறுப்பா செய்யணும்னு நினைக்கிறேன். பில்டப்லாம் பலமா இருக்கு, பெரியாப்பா இருக்குமோ தெரியல, பாப்போம், கம்முனர. அதனால இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் நான் சொல்றத தான் செய்யணும், ஜனா மேமையும் சேர்த்து. இது நீ சொல்றது நாங்க செய்யணுமா? நல்லா இருக்கே கதை. ஆமா, செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா உங்களுக்குலாம் வேற வழியே இல்ல. இப்ப உங்ககிட்ட இருக்கிற டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வினோத் சார் கிட்ட சப்மிட் பண்ணுங்க. வர்ஷினி, வெண்பா, போய் உங்க கார்டு எடுத்துட்டு வாங்க. போங்க. என்னப்பா? போய் எடுத்துட்டு வா. கணேசா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அத்தை. சார், உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? உங்க கார்டையும் வினோத் சார் கிட்ட கொடுங்க. என்கிட்ட எல்லாம் ஒரு கார்டும் கிடையாது. அப்படியா வினோத் சார்? ஆமா மேம், சாரோடதெல்லாம் இன்டர்நேஷனல் கார்ட்ஸ், அது எதுவும் இப்போ ஆக்டிவா இல்லை. சார் இப்போ யூஸ் பண்றது ஜனா ஃபுட்ஸோட கார்டு தான். சரி, அப்ப அந்த கார்டையும் கொடுங்க. வினோத் சார், அந்த அக்கவுண்டையும் ஃப்ரீஸ் பண்ணிருங்க. ஓகே மேம். என்ன நம்மள பாக்குறா? சமாளிப்போம். எங்க அப்பா தாமரை சத்தியமா எனக்கு இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படியே சம்பந்தம் இருந்தாலும் என்கிட்ட கொடுக்க கார்டு கிடையாது. எனக்கு இருக்க ஒரே கார்டு இவன் தான். வேணா எடுத்துட்டு போ. அப்ப நீ வரும்போது ஒண்ணுமே கொண்டு வரலையா? அப்ப நீ சும்மா வெறும் கை வீசிட்டு தான் வந்தியா? இனிமே உங்களுக்கு தினமும் இவ்ளோன்னு பாக்கெட் மணி கொடுப்பாங்க. அதுக்குள்ள உங்க செலவை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல ஏதாவது வேணும்னா தமிழ் கிட்ட போய் காரணம் சொல்லி பணம் வாங்கிக்கோங்க. அத கொடுக்கறதுக்கும் கொடுக்காம இருக்கிறதுக்கும் தமிழுக்கு அதிகாரம் இருக்கு. முத்தம்மா, மேடம், இனி நீங்க இந்த குடும்பத்துல ஆளுக்கு ஒரு டிஷ் எல்லாம் சமைக்க வேண்டாம். ஒரே சமையல பண்ணுங்க. அதுதான் இங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிடணும். சரிங்க மேடம். தமிழ், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏன் தான் அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்களோ தெரியல. யாரு? அதான் ஜனா மேம் வீட்ல இருக்கிறவங்க தான். ஏன் அப்படி சொல்ற? அந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே எதை பத்தியுமே கவலை இல்ல. அவங்க நினைச்சது நடந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. பாவம் ஜனா மேம், இந்த வயசுல அவங்க ரெஸ்ட் எடுக்க முடியாம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணலனா கூட பரவாயில்ல. ஆனா அந்த வீட்ல உள்ளவங்க எல்லாம் ஜனா மேம ஏதாவது ஒரு வகையில டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படிதான் ஜனா மேம் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியலமா. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த வீட்ல யாருமே இல்லையா? அவங்க பையன் கோமால இருக்காருமா. அவங்க பசங்க யாராவது இருப்பாங்கல்ல? இருக்கான். அவனை தான் ஜனா மேம் ரொம்ப நம்பி இருந்திருக்காங்க.
ஆனா அவனால அவங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. குடிக்க கூத்தடிக்கன்னு அவனும் அவங்களுக்கு ஒரு டார்ச்சரா தான் இருக்கான். அவனை சமாளிக்கிறதே அவங்களுக்கு பெரும் பாடா இருக்கு. தமிழ், நீ ஏதாவது ஜனமாக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம்ல. இப்ப எல்லா பொறுப்பையும் என்கிட்ட தான் கொடுத்திருக்காங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டு தாமா இருக்கேன். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அந்த குடும்பத்தோட நிலைமை இவ்வளவு மோசமாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தமிழ், அவங்க உன்னை நம்பிதான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் நீ உண்மையா நடந்துக்கணும். நிச்சயமாமா. இந்த வயசுல அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நீயே சொல்ற. இனிமே வீடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எதுலயுமே அவங்க கஷ்டப்படாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். இத நீங்க என்கிட்ட சொல்லலனா கூட நான் அந்த முடிவுல தாமா இருக்கேன். ஜனா மேம் ரொம்ப நல்லவங்க. அவங்க இனி கஷ்டப்படவே கூடாதுமா. நீரு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். என் பேரு தமிழரசி. இங்க ஜனாமாக்கு செக்ரட்டரியா வேலை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் அங்கிள். உங்க வீட்ல ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க. எல்லாருக்கும் அவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ சண்டை போடுறாங்க. நீங்க எப்படி அங்கிள் சமாளிச்சீங்க? ஆனா எங்க அம்மா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க, கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குமா. இவங்க எல்லாருக்குமே முனுக்குனா கோவம் வருது அங்கிள். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அன்பெல்லாம் வெளியே கொண்டு வரேன். இது ப்ராமிஸ். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இனிமே நீங்க தான் என்னோட சீக்ரெட் ஃப்ரெண்ட். நாம சேர்ந்துதான் இதை செய்ய போறோம். எல்லாரையுமே ஒண்ணு சேர்த்து ஜனாமாவை சந்தோஷப்படுத்தணும். சரிங்களா அங்கிள்? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா அங்கிள் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசிட்டு இருந்தியா? ஆமா, நான் பேசுறது அவருக்கு புரியும் மேம். அப்பதான் அவருக்கு சீக்கிரம் சரியாகும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ எதுக்கு முதல்ல இங்க வந்த? இங்க எல்லாம் வரக்கூடாது. போ, வெளியில போ. நான் ஏன் போகணும்? ஜனா மேம் என்ன இந்த வீட்ல நான் எங்க வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. மறந்துட்டீங்களா?